Hi 10th standard students, second chapter numbers and sequence la example sum 2.42. Find the 8th term of the GP 9,3,1 ... இதுல GP கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா 8th term கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சொல்யூஷன்ல given எடுத்து எழுதிக்கோங்க. given 9,3,1 ... இது first term, second term, third term. GP ல term கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? Tn = A × R பவர் n - 1. இதுதான் GP ல term கண்டுபிடிக்க கூடிய ஃபார்முலா. இதுல இந்த Aங்கிறது வந்து இந்த GP ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் term என்னது 9. அப்ப A = 9. R வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். R வந்து காமன் ரேஷியோ. அதுக்கு ஃபார்முலா இருக்குது என்னது T2/T1. T2 என்னது 3 T1 ஓட வேல்யூ என்ன 9. கேன்சல் பண்ணுங்க. 1 3 is 3 3 3s are 9. அப்ப ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு 1/3. nங்கிறது இந்த 8th term. இதுதான் n. ஃபார்முலால அப்ளை பண்ணிடுவோம். Tnங்கிறது என்னது T8 = A யோட வேல்யூ என்ன 9 × R என்னது 1/3 ஹோல் பவர் 8 - 1. இந்த 8ங்கிறது என்னோட வேல்யூ. இப்ப 9 × 1/3 இதுல பாருங்க 8ல வந்து 1 சப் பண்ணா என்ன கிடைக்கும் 7. அப்ப 1/3 ஹோல் பவர் 7. 9 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1/3 எத்தனை டைம்ஸ் போடணும் 7 டைம்ஸ் போடணும். போட்டுக்கோங்க. 1/3 7 டைம்ஸ் போட்டு கேன்சல் பண்ணுவோம். 1 3 is 3 3 3s are 9. 1 3 is 3 1 3 is 3. அப்ப மேல உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 தான் இருக்கும். கீழே உள்ள 3 எல்லாம் என்ன செய்யுங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9 9 3s are 27 27 3s are 8 81 81 ஓட 3 மல்டிப்ளை பண்ணா 1 3 is 3 8 3s are 24. என்ன கிடைச்சிருக்கு 243. அப்ப 1/243. இதான் என்னது 8th term. இதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல வந்து உங்களுக்கு 2.7ல தேர்ட் சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 729, 243, 81 ... find T7. இதுல வந்து லாஸ்டா கேட்டிருக்காங்க find T7. அதாவது 7th term தான் கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதே மாடல் தான் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது இம்பார்ட்டன்ட் சம். Thank you students.